ஹாய் ராஜ் ஃபேமிலிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம லவ் ஸ்டோரி கேட்டிருந்தீங்க. அது இந்த சீமையில் இல்லாத உலகத்துல லவ் ஸ்டோரிலாம் கிடையாது. ஏற்கனவே முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் உங்கள் அக்காவை வச்சு சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அக்கா பக்கத்தில் உட்காந்துருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தோம் இந்த உப்பளம் அந்த மாதிரி நிறைய வேலை பார்த்துருக்கோம். இருந்தாலும் கடைசியாக உப்பளத்தில் தான் போயிட்டு இருந்தோம். அப்போ நம்ம ஒரு ஏதாட்டும் ஒரு முடிவு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த யூடியூப் ஃபீல்டுக்குள்ளே வந்தது. சரிங்களா? இப்போ இந்த யூடியூப் ஃபீல்டில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும். வீடியோ சும்மா அப்லோட் பண்ணுறது தான், என்ன ஏதுன்னு தெரியாது அந்தளவுக்கு. அதுக்கு நம்ம இந்த ராக் ஸ்டாரான கேமிங் அதுக்கு நம்ம பிரபுனா எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் 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 நம்ம அப்படியே வியூஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிடல. அப்படியே நானும் வருவாங்க, அண்ணன் பேசுவாங்க, என் க்ரஷ்ன்பாங்க. அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அப்போ வந்து இவளும் மெசேஜ் பண்ணாவே மெசேஜ் அந்த அளவில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஹாய் ஹலோ நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படின்பாங்க. இல்லைனா ஹலோ ஹாய் நான் உனக்கு அதாவது வளருதோ அதாவது உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாவிய. இவிய வந்து என்ன பண்ணாங்கன்னா யோ மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டியோ அப்படின்னுங்க. என்ன யோன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபைலையும் ஒழுங்காக தொட முடியல. சரியா? அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்லாம் தொட்டு தொட்டு பார்த்தா ஒன்றுங்களா சரிட்டு யோனுங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்படி ஹாய் ராஜ் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் போட்டு விட்ருந்தேன். உடனே ரீப்ளை பண்ண மாட்டீங்கன்னு நினச்சேன், நான் பண்ணிட்டீங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்படியும் மறுவாதி இல்லை, சும்மா யோ அப்படிங்கிற மாதிரி. அந்த யோங்கிற கொஞ்சம் அந்த யோங்கிறது அந்த கொஞ்சம் சிலிப்பானதெல்லாம் இப்போ இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன். அதான் நான் என் வாழ்க்கையில் பண்ணும் முதல் தப்புன்னு நினைக்கிறேன். யோன்னது தான் பெரிய இதாகி போச்சு. அதுலேயே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தோமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அப்படி இருந்தேன். ஏன்னா யூடியூப்பில் நம்மளுக்கு தெரியாது, இவள் இங்கிலீஷு படித்தாவாள் இவள், ஆனால் நம்மளுக்காகட்டும் கொஞ்சம் மட்டும் தெரியும். ஏன்னா நர்சிங் தானே, அதனால் தெரியும். என்ன டெக்கு? லேப்டாப்பா? லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறியோ? போய் சொல்லிட்டாலே தான் உண்மையில நர்சிங் கூட தெரியாது. என் பறவைக்கு நான் லேப்டெக் முடிச்சு நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் காட்டுறேன். அப்புறம் எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் காட்டுவா, பார்த்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் இதில் விட்டேன் நர்சிங்கு ஒன்றும் இங்கிலீஷ்லாம் தெரியுமில்ல, சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நீ என்ன சொல்லிட்டு இருந்தாலும் வீடியோ பண்ணுறீங்க தரமல்ல, உங்களையும் விட்டு கொடுக்கல, நீங்களும் சப்போர்ட் பண்ணனால தான் போய் இவ்வளோ தூரத்தில் உட்காந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பைசாவும் இருக்காது கொஞ்சம். ஆனால் அப்படியே கொஞ்சம் சம்பளம் வரும்லாம், நர்சிங் சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வாங்கிடுறது. இல்லை அவளா நான் கேட்க மாட்டேன், அவளா பண்ணுவான். எதுவும் இல்லைன்னா டப்புன்னு போய் ஜிபே பண்ணுவேன், இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி விடுவேன், உடனே அதுலேருந்து இவ்வளோ தேவை அப்படி இப்படின்னு சொல்லிடுறேன். அதுலேருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டாஸ்க் முடிச்சிருக்கோம். அந்தளவுக்குலாம் தரல. அது என்ன நம்ம வேலைக்கு போய் நம்ம இதில் போட்டிருக்கோம் காசு, இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் இல்லாத பட்சத்துக்கு தான் சும்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் லவ்வாக ஒரு நாள் மாற ஆரம்பிச்சு. ஒரு நாள் அதுக்கு முன்னாடி சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போதே ஒரு திரும்ப சென்னைக்கு போயிருந்தேன். ப்ரொமோஷனுக்கு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது மெரினா பீச்சில் அப்படி வச்சு மீட் பண்ண போதுங்க. என்னதுமா பிரிட்டாம்லேட்டா அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் அப்படியே இந்த ஸ்ப்ரிங் ரோலு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கடற்கரையை நோக்கி பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தருப்பும் போனோம். இன்னொருத்தருக்கு போகிற முன்னைக்கிட்டு இவளை வந்து நான் இவளை லவ் பண்ணணுமா, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு போட. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது இவளுக்கு ஃபஸ்ட்டு இவளுக்கு லவ்வாக மாறிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சரிட்டு நம்மளை ஏற்றி விட்டவங்க தான். சரிட்டு அந்த இது பெறக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்ற முழுக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு லவ் இதுங்கிறதா இருந்தால் எனக்கு டபார்னு ஒன்றும் இல்லை, எனக்கு டைம் வேணும்னு கேட்டேன். இவ உடனே பிளாக் பண்ணிட்டு போயிடுது. அப்படியே நம்ம யூடியூப்பிங் நட்டாத்தில் தான் நிற்கணும், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல சரின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் பேசுவேன். உடனே அந்த யூடியூப் இதனாலாம் போய் உடனே நானும் லவ் சொல்லிக்கிட்டேன். இல்லைன்னு சொல்லியிருப்பேன், சும்மா சொல்கிறேன். அது இல்லைனாலும் நான் சொல்லியிருப்பேன். சரின்னு சொல்லிட்டு நான் லவ் சொல்லியாச்சு. சரி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தண்ணியிலேருந்து குதியாட்டம் தான். அதுக்கப்புறம் சரிட்டு வழக்கம்போல் பேசிட்டு ஈசிட்டு அப்படியே அலைஞ்சிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கெலாம் தெரியல அப்போதைக்கு. அதுக்கப்புறம் நான் 2வது ட்ரிப்பு சென்னைக்கெலாம் வந்தேன்னா அந்த டைம்லலாம் 3வது ட்ரிப்போ கணக்கு தெரிலங்க. அந்த 2வது ட்ரிப்பும் சென்னைக்கு போனேன். அந்த போன வந்து லைட்டாக டவுட் வந்துட்டு 3வது ட்ரிப்பு சென்னைக்கு போகும்போது கன்ஃபார்ம்டு மாட்டிக்கிட்டார் ஒருத்தர், அவரை காப்பாற்றுங்கிற அந்த மாதிரி ஆகிப்போச்சு. உடனே சரி என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலலாம் சத்தம் போட்டு இதுன்ட்டாங்க. கடைசியில் அவங்க அம்மாலாம் ஃபோன் அடித்து இதுங்கிறாங்க, இவ அழுதுட்டு கிடந்துக்குறா. அவங்க அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க, எப்பா என் பிள்ளைய எனக்கு விட்டுருப்பா
எனக்கு அங்கே தூரத்தில் இருந்தெல்லாம் கட்டி கொடுக்கறது இல்லை, நான் இங்கே உள்ள சொந்தத்துக்குள்ளே எப்படி கட்டி கொடுத்துருவேன். அப்படி அவங்க புள்ள என்ன சொல்லுதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவள் என்ன சொல்லுவா, அவள் நீ நம்பர் பிளாக் பண்ணியிருப்பா அப்படின்ட்டாங்க. அங்கே பக்கத்தில் அழுவுற சவுண்டு கேட்கு. அவங்க அண்ணெல்லாம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சரி நீங்கள் சொல்லுனீங்க, அவள் கேட்டானா நானும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தை சொன்னேன். அம்மாடி எஸ் ஆகிடலான்னு. இல்லை இதில் இருந்து பிரச்சனையில் இருந்து உடனே அப்படின்னு பார்த்தா ஆண்டம் வீச்சு விதி நம்மளுக்கு எப்படியும் இந்த மாதிரி பொண்டாட்டி நம்மளுக்கு நல்ல பொண்டாட்டியாக நம்மளுக்கு கிடைக்கணும்னு வீச்சுச்சுன்னா கிடச்சிட்டு. அந்த ஹிஸ்ட்ரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதுங்கிறான் அவங்க அம்மாட்ட இதுங்கிறான் என்னென்னா இவிய அது அது அந்த நான் அந்த இது வார்த்தையை சொல்லக்கூடாது, காப்பிரைட் விழுந்துடும். என்ன பண்ணிட்டானா அந்த மாதிரி சரிங்களா. ஃபஸ்ட்டு சரி ரைட்டுன்னு சொல்லிட்டுனா ரெண்டாவது இருப்போம் அப்படின்னோடனே சரி சவத்தை போட்டும் உள்ள உயிரோடு இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது, காதல் சேர்த்து வச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் இருப்போம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து பேசினாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் இவகிட்ட சொன்னேன், ஒரு 3 வருஷம் கழிச்சு பண்ணும், நான் கொஞ்சம் பேச்சுலராக இருந்துட்டு கொஞ்சம் அடின்னு இருந்துக்கிறேன் அப்படின்னா ஜாலியாக சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே இருந்துக்கிறேன்னு. இவளுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, விட்டான் வேற எங்கேயாவது தாவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போயிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மை தான் சரிங்களா. ஒரு யூடியூபர்னு இன்ஸ்டாலாம் மெசேஜ் வரதான் செய்யும் அதுக்குன்னு. அதனால் சரின்னு சொல்லிட்டு இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றே இதுன்னா சரி ரைட்டு எங்கள் அம்மாவும் சொன்னாங்க சரி கிட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானும் முடிவு எடுத்து தான் கோவப்படாதான் சரிங்களா. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்ட இப்போ யூடியூப் சேனல் இப்போ வந்து பக்கத்தில் வந்துட்டு தான் ஹெல்ப்லாம் அதுங்களாம் இதேமாதிரி நம்மளுக்கு ஒரு முடிவு எடுக்கிறது தான். அதனால் கல்யாணம் சீரும் சிறப்பாகவும் முடிந்து விட்டது. இதுதான் பேசி இதான் யூடியூப்னால தான் சொல்லி தரனால இது பண்ணியா, இதான் ஒரு ஹிஸ்ட்ரி. யூடியூப்பு சொல்லி கொடுக்கறதுனால கல்யாணம் பண்ணிங்க அப்படி கிடையாது. யூடியூப்லனா நீ எப்படி வந்திருப்பேன் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹோம் டூர் போட்டிருப்போம்ல, அந்த ஒரு ரூமு அது எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் வாடகை இருந்தோம், அந்த வீட்டில் தான் இருந்தோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு காணாது, ஏன்னா நான் அம்மா இவளும் இருக்காளா 3 பேர் இருக்கோம், அதனால் காணாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஏரியாலே நம்ம இங்கே வாடகைக்கு வந்தாச்சு. இதில் ஹோம் டூர் வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலான்னா நம்ம கேப்ஷன் வேலை கொடுக்க பாருங்கள். இந்த வீடு வந்து வாடகை வந்து 5000 ரூபா, கரெக்டாக 5000 தானே, கரெக்டாக 5000 ரூபா பார்த்துக்கோங்க. ஒரு ரூமு, அதாவது ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு பாத்ரூமு, முன்னாடி கொஞ்சம் இடம், ஒரு கிச்சன், அவ்வளோவாங்க. இந்த மாதிரி இப்போ அதுக்கு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இதுக்கு மேலே கேட்கணும் அக்கா கிட்ட தான் கேட்கணும். அக்கா பேசுக்கா. ஒன்றும் இல்லையா, இது சரியான ரோவோ கட்டிட்டு வந்திருக்கானப்பா. தேடி கண்டுபிடிச்சி ஒரு ரோவோவே கட்டிட்டு வருவாங்க. எதுவும் பேசினா கொஞ்சம் இந்த கேமரா பிடிக்கலாம் மாப்பிள்ளை கிட்ட கேளுங்க, கொஞ்ச நேரத்தில் முடி இருக்கிற 5-6 முடியும் பிச்சுட்டு விட்ருவான். அந்த மாதிரி அடிக்கா எதுவும் சொன்னாலும் எதுவும் கிளம்புனாலும் நீ பொய் சொல்லுவாத நல்லா பார்த்துக்க. அப்புறம் அம்மா சொல்லு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து ப்ரோ கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்ன அம்மாவை விட்டுட்டீங்களா, அம்மா வீடியோலாம் காமிங்களான்னு. நான் என்றைக்கே அம்மாவை வீடியோவில் காமிச்சிருக்கேன், ஒரு 2-3 திருப்பு தான் நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அம்மாவை எப்படிங்க விடுவாங்க, அம்மா வந்து இங்கே தான் இருக்காங்க, நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம். நான் சொன்னோம்ல கட்டிலலாம் இதுதான் அம்மா ஹாலில் தான் படுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, இந்த சித்தி வீட்டுக்கு போயிருக்காங்க. கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன்னே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம்னு ஆன பிறகு கேமராமேனை விட்டுட்டீங்க உங்கள் மாப்பிள்ளைக்கு. ஏன் அவன் தேனி என் கூட தான்ப்பா இருப்பான், இந்த இப்போ கேமரா பிடிச்சது கூட அவன் தான் நான் காமிங்க, வேறு கேமராமேன்னு சொல்லிட போகிறாங்க. இந்த இருக்கானா ஹாய் ஹாய் லவ் யூ ஆல் அப்படின்னு. லவ் யூ ஹாலா, லவ் யூ ஹால்ங்கண்ணா, லவ் யூ ஆல். ஆள் ஆள் ஞாபகம் இருக்கும். ஆள் இப்போ சொல்லட்டுமா, சொல்லக்கூடாது. சரி பார்த்தீங்கன்னா நீ ஏதாட்டும் சொல்லுப்பேன். எனக்கு தான் திக்குதுன்னா நீ ஏதாட்டும் சொல்ல. பேச தெரியாதோ, திங்க தெரியுமா? இன்னொரு 5-6 பிஸ்கட் ஆர்டர் போட்டிருக்கல, பாதி நான் எங்க தின்னேன். ஒரே நாள்ல நான் காப்பி கூட்டுக்கு தான் முக்கி தின்னுருக்கேன், அதுக்கு பாதி தின்னா. ஒரு 5 பிஸ்கட் எடுத்துருப்பேனா, 5 பாதி பாக்கெட் காணோம். பாதி பாக்கெட் காங்க. நீ சிங்கிரி தீனி இப்படி காலையில் எவனாட்டு ஒரு 3 தோசை 5-6 பிஸ்கட் காலி பண்ணுவாளா இந்த வீட்டில் நடக்குது. தின்றது நான் கணக்கு எடுப்பேன். உன்னை இதுங்க பற்றியா பிஸ்கட்லாம் அதிகமாக திங்கக்கூடாது, ஃப்ரூட்ஸாக திங்கணும்னு. நீங்கள் ஃப்ரூட்ஸாக திங்கணுன்னா நம்ம அவ்வளோ பெட்டியாக வண்டியாக இறங்கும், முன்னாடி டிப்பர் வந்து இறங்கும், அந்தளவுக்கு போடுவா. எனக்குலாம் காலையில் முடிஞ்சு போனால் ஒரு தோசை, மதியம் கொஞ்சம் சாப்பாடு, நைட்டு கொஞ்சம் சாப்பாடு, அந்தளவுக்கு நான் இருங்க மாட்டேன். என் வயிற்றை பற்றி தெரியாது பாருங்க, எக்கவே கிடக்கு. கேட்கறதுக்கு ஆள் இருக்குது.
சரிங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வேறு என்ன சொல்லுது, நீங்கள் வேறு எதுவும் கடுப்பாயிடக்கூடாது. இது மேலே என்ன விஷயம்னு சொல்லி தெரில. ஒரு லவ் ஸ்டோரி கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர், அதுக்காக தான். வேறு அந்த இது அந்த அது என்னது, அது யார் இப்படி கையை விரிச்சிட்டு போகவே இல்லை டைட்டானிக்கில், ஜாக்கு டேனியலா, ஜாக்ஸ் ப்ரோ கிடையாதுல இந்த இதில் ஜாக் ரோஸ். அந்த மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் இங்கே கிடையாது. அதனால் இதெல்லாம் இந்த இதுக்கு இது போதும் லவ் ஸ்டோரி ஒரு உலகத்தில் இல்லாது. இதுக்கு மட்டும் வாய் பேசுகிறாங்க. எங்கே பேசவே கேமரா முன்னாடி இல்லை இருந்தா பேசுப்பாரு. கூடி சீக்கிரத்தில் பேச வைப்போம், இல்லைன்னா ஒரு டிக்கெட்டை போட்டு விட்ருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாட்டு என்னன்னு கேளுங்க. லவ் யூ ராஜ் ஃபேமிலி. இதுக்கு மேலே லவ் ஸ்டோரி எப்படி சொல்லுன்னு தெரில. ஏதாட்டு தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. எல்லாம் ஒரு ஜாலி தான். ஓகேவா?